தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி பிள்ளைகளாக நம்ம வாழ்வியல் செய்திகளை தினம் சொல்லணும் சார். பெற்றோர்களும் சொல்லணும், பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெருமக்களும் சொல்லணும். ஏன்னா கருவறையும் வகுப்பறையும் தான் அந்த பிள்ளைகளுக்கு வளர்ப்பிடங்களே தவிர வேற எந்த இடமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சிக்கல் அப்படி இருக்கு. அவரை ஆர்வம் போட்டுங்க, நல்ல நல்ல செய்திகளை நாம தான் சொல்லணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, ஆண்டவரே நீர் எம் தந்தை யாம் உம் குழந்தைகள், ஆண்டவரே நீர் பொயவன் யாம் களிமண். ஒரு களிமண்ணை பிசைவதற்கு கூட 2 கைகள் செயல்படுகிறது. ஒரு பானை இப்படிப்பட்ட வடிவத்தில் வர வேண்டும் என்ற அந்த கலைப்பொருளை உருவாக்குவதற்கு 2 கைகளும் முயற்சிக்கிற போது ஒரு கை உள்ளே செயல்படுகிறது, இன்னொரு கை வெளியிலே இருக்கிறது. உள்ளே இருக்கிற கை அதனுடைய வடிவம் இப்படி வர வேண்டும் என்று போராடுகிறது. ஒருவேளை அது வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று தட்டி கொடுக்கிறது. உள்ளே இருக்கிற கைகள் தான் ஆசிரியர்கள், வெளியில் இருக்கிற கைகள் தான் பெற்றோர்கள். 2 பேரும் இணைந்தாதான் சார் ஒரு கலைப்பொருளை உருவாக்க முடியும்னா, ஒரு கலைஞனை, ஒரு அறிவாளியை, ஒரு தேசபக்தனை, ஒரு நாட்டுப்பற்று உடையவனை, ஒரு மொழிப்பற்று உடையவனை, சமுதாய பற்று உடையவனை 2 இடம்தான் கைபிடிச்சு தூக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்ப இருக்கிற நேரம், சூழ்நிலை. அப்படி எல்லாமே வாழ்க்கையில வீணா போயிட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாம என்ன பண்றோம், தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு விடுகிற மாதிரி சில நேரங்களில் பேசுறோம். பேசவே கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் பயப்படுறான். இப்போ என்ன, தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது. எப்பவுமே ஒரு மனிதனை உயரத்த சிகரத்தை தொட வைப்பது எதுன்னா அவனுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை சிகரத்தில் உட்கார வைக்கும் சார். மகாகவி பாரதியை உயர்த்தியது எது? அவனுடைய எண்ணங்கள், பரிபூர்ண நம்பிக்கை. நாளை என்பதே நம்பிக்கை தானே சார்? இல்ல, நாளை காலை என்பதே நம்பிக்கை தானே. என்ன கேரண்டி இருக்கு? என்ன இருக்கு? நான் அப்பப்ப சொல்றது, அது ஒன்றுக்காகவே ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும். அது எந்த ஆண்டவனா இருக்கிறான், அது அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சிவபெருமானோ யாராவது இருக்கட்டும், அந்த ஒன்று ஒரு நிலைக்காவது இயற்கை ஆற்றலாக கூட இருக்கட்டும். ஏன்னா மனிதனுக்கு ஒரு டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு டேட் இருக்குது. ஒரு டேட்டை நாம எழுதுறோம், டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன்ல, இன்னொருத்த வந்து நம்ம அடுத்த டேட்டை எழுதுவோம். இதுக்கு இடையில இருக்கிறதாயா வாழ்க்கையே. பிறந்த ஆண்டை போடுறோம், ஹைபன் போடுறோம். வாழ்ந்த வாழ்க்கையின் கால எல்லையே இதுக்குள்ள போட்டி பொறாமை, நீ யாரு நான் யாரு, நான் என்னுடைய படிப்பை ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மனிதனாக வாழ்ந்த கவனுக்குத்தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு கேட்டான் பாருங்க. அதுதான் உண்மை சார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அடுத்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ராமநாதபுரத்திலே ஓட்டு வேட்டைக்கு சென்ற போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தர் சொன்னார், நேரமாக எடுத்து போகலான்னும் போது, உங்களுக்காகவே ஒரு பாட்டி, 80 வயசு பாட்டி 3 மணிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்குது வீட்டு வாசல்ல. இந்த பக்கமாக தான் போவார் எம்ஜிஆர், நான் பார்த்துட்டு தான் போவோன்னு நின்றுங்கிறார். அதனால் அந்த பாட்டியை பார்த்துட்டு போவோம். நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு ஜீப்பை திருப்ப சொன்னார். ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி வந்து பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி, அப்படி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார், அள்ளி எடுத்து கொடுத்தார். பாட்டி வாங்கிக்கின்னு கண்ணீர் விட்டுது. காசு பத்தலையான்னு கேட்டார். நான் அதுக்காக அழுவலை, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு தான் நின்றுங்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கு. நம்பியார் நல்ல மனுஷையா, அவர் மாதிரி ஒரு ஒழுக்கமான நடிகர் கிடையவே கிடையாதுயா.
அவர் வில்லனா வாழ்ந்தாரே தவிர வாழ்க்கையில் நல்லவனா வாழ்ந்தாரையா. அவர் தான் என் சபரிமலைக்கு பெரிய குருசாமி. ஆனால் அந்த பாட்டி மனசில் என்னாச்சு, அவரால் இவருக்கு ஒரு கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்குது பார்த்தியா. நடிப்பில் கூட ஒருவருக்கு அவர் துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்குது பார்த்தீங்களா. இதுதான் சார் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம். உலகம் நம்மை பாராட்டணும், உலகம் நம்மை பின்பற்றணும், மக்கள் நம்மளை நேசிக்கணும். அந்த நேசிக்கிற பண்பாட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் சார் நம்ம பிள்ளை பெற்றோர்கள் அவன் நேசிப்போம். நாம் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிற பாதையை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர பண்பாட்டை சம்பாதிக்கிற மனிதநேயத்தை சம்பாதிக்கிற நடைமுறைகளை சொல்லி தவறிவிட்டோம். தயவு செஞ்சு இங்கே மன்னிக்கணும். உண்மை ஒரு காலத்தில் வகுப்பறையில் அது இருந்தது சார். நீதிபோதனை வகுப்பு முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார். நான்லாம் படிக்கிற காலத்தில் நீதிபோதனை வகுப்புன்னு இருந்தது. இப்போ இருக்கிற பாடங்களை நடத்துறதுக்கே நேரம் இல்லைன்றதுனால அந்த பகுதியை எடுத்துட்டு பாடங்களை நடத்துவதிலேயே முழுமையாக ஆசிரியர்கள் ஈடுபடுவதனால் அதை சொல்வதற்கு கூட நேரமில்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அதை பெற்றோர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக செயல்பட வேண்டிய காலம் இது. அவங்க மேலே இவங்க மேலே அவங்க சொல்லி இவங்க சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளை கூட அதனால் தான் சொல்கிறது, அடிக்கடி சொல்கிறது, மனிதனுக்கு வாழ்க்கையை கொண்டாடி மகிழணும்னா உள்ளார்ந்த ரசனை இருக்கணும். தவறுகளே நிகழ்ந்த போது கூட அதை ரசிக்க பழகிவிட்டால் தவறுகள் கூட தானாக சரியாகும் என்பதிலே நம்பிக்கை உடையவன். எண்ணங்கள் புனிதமானால் சொற்கள் புனிதமாக வரும். எந்த ஒரு மனிதனுக்கு சொற்கள் புனிதமாக வருகிறதோ அவனால் தான் செயல்கள் புனிதமானதாக இருக்கும். அப்போ எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் நிறையாக இருக்கிறது. இதை போய் ஒரு விலங்கு கட்டியோ பறவை கட்டியோ எதிர்பார்க்க முடியாது. மனிதனிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அப்போ அவனுக்கு எண்ணம் உயரமாக இருக்கணும். ஒரு செய்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்து கேட்டீங்கன்னா தான் அது அதனுடைய ஆழம் தெரியும். ஒருத்தர் கேட்குறார், ஒரு டாக்டரை பார்த்து கேட்குறார், டாக்டர் உங்களுக்கு நீங்கள் ஒரு BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? டாக்டர் சொன்னார், 1 வருடம் நான் உழைத்து சேர்த்தால்தான் BMW கார் வாங்க முடியும். சரி, ஒரு இன்ஜினியரை போய் சிவில் இன்ஜினியரை கேட்குறார், நீங்கள் BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 8 மாத சம்பளம் சேர்த்து வைத்தால்தான் நான் வாங்க முடியும். அப்போ 8 மாதம் கடுமையாக உழைக்கணும். சரி, ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்குற, BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 டே மேட்ச் போதும், 1 டே மேட்ச்லேயே நான் வாங்கிடுவேன். சபாஷ். அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறார். ரத்தன் டாட்டாவை போய் கேட்குறான், நீங்கள் BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 ஆண்டுகள் ஆகும்னார். அவன் அசந்து போட்டான். நீனா உலக பணக்காரன், மல்டி மில்லியனரு, நீ நினச்சா அடுத்த செகண்டே வாங்கலாம். 5 வருஷம்ன்ற, டாக்டர் கூட 1 வருஷம்னாரு, இன்ஜினியர் 8 மாதம்னாரு, கிரிக்கெட் வீரன் 1 நாளுன்னா நீ ஏன் 5 வருஷம் சொல்கிறேன்னார். அப்போ ரத்தன் டாட்டா சொன்னார், என்ன பேசுகிறீங்க, BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அதை வாங்கணுன்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்னு. அவனும் ஒரு காரை நினச்சிருந்தான், அவர் கம்பெனியே நினச்சார். பத்தியா, பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்கய்யா, உற்சாகத்தை கொடுங்கய்யா. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. ஒரு குடி பிறந்த நல்லோ நால்வருளும் மூத்தோர் வருகை என்னாது அவருள் இளையோர் நாரும் அரசும் செல்லும் என்று சங்க காலத்து பாடிய பாடலுடைய வரிகளெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிற ஒரு அழகை அற்புதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. பிள்ளைகளுடைய கல்விதான் முக்கியம். அந்த கல்வியை நோக்கி பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில நேரங்களில் தோல்வி ஏற்பட்டால் கூட தட்டி கொடுங்க. தோற்பது இயற்கை. எந்த வெற்றி பெற்றவனும் தோற்காமல் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. 1299 முறை தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் செயல்பட முடியும் முழுமையான வெற்றி பெறாமல் தான் 1300வது முறை வெற்றி பெற்றார். மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால். அவரை கூட ஒருத்தன் கேட்டான், அப்போ 1299 முறை நீ தோற்றாயா? தோற்ற இது இல்லை, முயற்சி செய்த.
அந்த பார்வை எப்படி இது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பார்வை வேணும் சார். ஒரு பையன் ப்ளஸ் 2ல் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு கேட்டுங்க. ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் ப்ளஸ் 2ல், அவன் சூசைட் பாயிண்ட் போயிட்டான்.